இன்னைக்கு நம்ம தரிசிக்க போற ஒரு கோவில் குற்றாலநாதர் திருக்கோவில். பக்தி தமிழானேயர்களுக்கு வணக்கம். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி கிட்டத்தட்ட 3 ஏக்கர் நிலப்பரப்புல கட்டப்பட்டிருக்கு. கட்டும்போது முழுக்க முழுக்க இது ஒரு பெருமாள் கோவில். அதனால இந்த கோவிலோட அமைப்பும் சங்கு மாதிரி இருக்கும். ஒரு நாள் கைலாயத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடக்கும். இந்த நிகழ்வுக்காக 30 முக்கோடி தேவர்களும் ஒன்னா சேர்ந்து கைலாய மலைக்கு வருவாங்க. அதனால பூமியோட பாரம் தாங்காம வடதிசை தாழ்ந்தும் தென் திசை உயரவும் ஆரம்பிச்சிருக்கும். இத பார்த்த சிவன் அகத்தியரை கூப்பிட்டு, நீங்க தென்பகுதிக்கு போனீங்க அப்படின்னா இந்த நிலப்பரப்பு சமனாயிடும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அகத்தியருக்கோ, நான் அங்க போயிட்டேன் அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய இந்த சிவன் பார்வதி கல்யாணத்தை என்னால காண முடியாதே அப்படின்னு வருத்தப்படுவாரு. இத உணர்ந்த சிவன் அகத்தியருக்கு ஒரு வாக்கு கொடுப்பாரு. தென் திசையில இருக்க பொதிகை மலைக்கு போயிட்டு அங்க இருக்க பெருமாள் கோவில்ல என்ன நீ வழிபட்ட அப்படின்னா அங்க இருந்தே என்னோட திருமண கோலத்தை நீ பார்க்கலாம் அப்படின்னும் வாக்குறுதி கொடுப்பாரு. அதை ஏத்துக்கிட்ட அகத்தியர் உடனே பொதிகை மலைக்கு வந்து அங்க உள்ள குற்றாலத்துல நீராடி பக்கத்துல இருக்க பெருமாள் கோவிலுக்கு போவாரு. இது ஒரு வைணவ கோவில் அப்படின்றதுனாலையும் இவர் சைவத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனாலையும் இவரை இந்த கோவிலுக்குள்ள அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. சிவன் அடியாரா அகத்தியர் செவ்வாடை உடுத்தி கழுத்துல நிறைய ருத்ரா மாலையோட இந்த கோவிலுக்குள்ள போனதுனால இது ஒரு வைணவ கோவில் அப்படின்றதுனால இந்த கோவிலுக்குள்ள இவரை அனுமதிக்காம துவாரபாலகர்கள் தடுப்பாங்க. அப்ப என்ன செய்வது அப்படின்றது தெரியாம அகத்தியர் முழிப்பாரு. அந்த நேரத்துல அருகில் இருக்கிற இளஞ்சி குமாரன் கோவிலுக்கு போயிட்டு அங்க வெண்மணனால லிங்கம் பிரதிஷ்டை பண்ணி அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாரு அகத்தியர். அந்த நேரத்துல அகத்தியருக்கு உதவுறதுக்காக முருகப்பெருமான் காட்சி தந்து, நீங்க வைணவரா வேடமிட்டு இந்த குற்றாலநாதர் கோவிலுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களை உள்ள அனுமதிப்பாங்க இந்த துவாரபாலகர்கள் அப்படின்னு வழி சொல்வாரு. அதை கேட்ட அகத்தியரும் உடனே வைணவரா வேஷம் போட்டு இந்த கோவிலுக்குள்ள போவாரு. அப்படி இந்த கோவிலுக்குள்ள போன அகத்தியர் மூலவரான பெருமாளோட தலையில கை வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அகத்தியர் வழிபட இங்க இருக்க சிலாரூபம் லிங்கமா மாறும். அரியும் சிவனும் ஒண்ணு அப்படின்ற திருவிளையாடலை நிகழ்த்தி காட்டினது இந்த தலத்துலதான். இப்படி பெருமாளை சிவலிங்கமா மாத்தி வழிபாடு பண்ண தலம் இந்த கோவில் தான். பெருமாளை சிவனா மாத்தினது மட்டும் இல்லாம பக்கத்துல இருந்த பூதேவி ஸ்ரீதேவி தாயார ஆகம விதிப்படி பூதேவி தாயார குழல்வாய் மொழி அம்மை அப்படின்ற அம்மனாகவும் பூதேவி தாயார பராசக்தி ரூபமாகவும் மாத்திருப்பாரு அகத்தியர். இங்க உள்ள பராசக்திய பிரதிஷ்டை பண்ணது அகத்தியர் தான். சிவன் அகத்தியர்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரியே அகத்தியர் இங்க இருந்தபடியே சிவனோட கல்யாணத்தை கண்டுகளிப்பார். இந்த கோவில்ல இன்னைக்கும் பகல்ல தேவர்கள் வழிபடுறதாகவும் இரவில அகத்தியர் வழிபடுறதாகவும் நம்பப்படுது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா குற்றாலக்குறவஞ்சில இந்த கோவிலை பத்தி ஒரு பாடல் வரி வந்திருக்கும். அந்த வரி என்ன அப்படின்னா, சுளையெல்லாம் சிவலிங்கம் அப்படின்னு ஒரு லைன் வந்திருக்கும். இந்த லைன் எதனால வந்திருக்கு அப்படின்னா, இந்த கோவிலோட தல விருட்சமா இருக்கிறது பலாமரம். இது ஒரு தெய்வ மரமா புனித மரமா பார்க்கப்படுது. இந்த கோவில்ல இருக்கிற இந்த பலாமரம் வருஷம் முழுவதுமே காய் காய்க்குது. இந்த பலாமரத்தோட சொலை ஒவ்வொன்றுமே சிவலிங்கம் மாதிரி இருக்கு. அதனால இந்த பழத்தை யாருமே சாப்பிடுறது கிடையாது, புனிதமா பாக்குறாங்க. கூ அப்படின்னா பிறவி பிணி அப்படின்னும், தாளம் அப்படின்னா தீர்ப்பது அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஏற்பட்ட பிறவி பலனை நம்ம இந்த ஒரு கோவிலுக்கு போனாலே கிடைச்சிரும், அனுபவிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திருமண தடை உள்ளவங்களும் இந்த கோவில்ல வந்து வழிபாடு பண்ணலாம். சிவன் பார்வதிக்கு திருமணம் நடக்கும்போது யார் தலைமையில நடந்துச்சோ அந்த 7 பேரும் இங்க ஒன்னா கூடியிருப்பாங்க. அது இங்க தத்ரூபமா சிலையா வடிக்கப்பட்டிருக்கு. இப்படி திருமண தடை உள்ளவங்க இந்த சிலைகளுக்கு மஞ்சளை அரைச்சி அபிஷேகம் பண்ணி பாயசத்தை நெய்வேத்தியம் பண்ணோம் அப்படின்னா திருமண தடைகள் உள்ளவங்களுக்கு திருமண தடைகள் நிவர்த்தியாகி உடனே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம சொறி சிறங்கு உள்ளவங்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் இந்த குற்றால அருவியில வந்து குளிச்சுட்டு அருகில இருக்க இந்த குற்றாலநாதர் கோவில்ல போய் இங்க வழிபாடு பண்ணி இங்க கொடுக்கக்கூடிய தைலத்தை தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட தீராத பிணியும் தீந்துரும் அப்படின்னு நம்பப்படுது.
இந்த தைலத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்கு. அகத்தியர் சிலாரூபத்தை சிவலிங்கமா மாத்தினதுனால சிவனுக்கு தலைவலி ஏற்பட்டதாகவும், இந்த தலைவலி தீர மூலிகையால சிவனுக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. இப்படி அர்ச்சனை பண்ணப்பட்ட மூலிகை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அன்னைக்கு நைட்டே இரவுல தைலமா தயாரிச்சிருக்காங்க. இப்படி தயாரிக்கப்பட்ட தைலத்தை தினசரி இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுற பக்தர்களுக்கு பிரசாதமா வழங்குறாங்க. இந்த தைலத்தை நம்ம தேய்ச்சிக்கிட்டா தீராத நோய் தீரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில்ல பெருமாளுக்கும் தனி சன்னதி இருக்கு. இங்க இருக்க பெருமாள் நந்தகர பெருமாள் அப்படின்னும் சொல்லப்படுது. அதாவது உலகத்துல இருக்க ஜீவராசிகளுக்கு நல்லது நடக்கிறதுக்காக இந்த நன்னகர பெருமாள் எப்பயும் காத்துக்கிட்டு இருக்காரு. இவரை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில்ல நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மாவுக்கும் தனி சன்னதி இருக்கு. அதே மாதிரி தென்காசி விஸ்வநாதருக்கும் காசி விஸ்வநாதருக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. இங்க வந்து வழிபாடு பண்ணும்போது பஞ்சபூத லிங்கத்தையும் நம்ம வழிபடலாம். அது மட்டும் இல்லாம காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர், உலகம்மை அம்பிகை, இப்படி எல்லாரோட சிலையும் இங்க தனித்தனியா இருக்கு. நவகிரகங்களும் இந்த தலத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. இங்க இருக்க கணபதி வல்லவ கணபதி அப்படின்ற பேர்ல அருள்பாலிச்சுக்கிட்டு வராரு. இங்க இருக்க முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி தராரு. இந்த கோவில்ல மட்டும்தான் அகத்தியர் அவரோட துணைவியோட காட்சி தராரு. இந்த குற்றாலநாதர் கோவில்ல சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்களால பாடல் பெற்ற தலம் இந்த கோவில் தான். இங்க ஒரு 3 தீர்த்தம் இருக்கு. சிவகங்கை, வட அருவி, சித்ரா நதி, இப்படின்னு ஒரு 3 தீர்த்தங்கள் இருக்கு. இதுல வடவருவி தீர்த்தத்துல குளிக்கும் போதே நம்ம பண்ண பாவம் எல்லாம் கழிவு நீரா மாறிடும், நம்ம உடலை விட்டு போயிடும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவில் இயற்கை எழில் கொஞ்சம் சோலையா காட்சி தருது. ஒரு பக்கம் திரிகூட மலை, அடுத்து மலையை ஒட்டின மாதிரியே ஒரு பிரம்மாண்டமான கோவில். இந்த கோவிலோட கட்டடக்கலை ரொம்பவே ரசிக்கத்தக்கது. ஒரு கட்டட சிற்ப வேலை நுணுக்கங்களும் இந்த கோவில்ல தெள்ள தெளிவா தெரியுது. இங்க இருக்க துவாரபாலகர்கள் ரொம்பவே சிறப்பானவங்க. எதனால அப்படின்னா, ஒரு துவாரபாலகர் நேத்து அகத்தியர் இந்த கோவிலுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்கறது மாதிரியும், அதுக்கு இன்னொரு துவாரபாலகர் அவர் வரலையே அப்படின்னு பதில் சொல்ற மாதிரியும் இங்க இருக்க துவாரபாலகர்களோட சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறார். 64 சக்தி பீடத்துல இந்த கோவில் பராசக்தி பீடமா இருந்துட்டு வருது. இந்த கோவில்ல ஆடி அமாவாசை அன்னைக்கு லட்ச தீபம் ஏத்துறாங்க. நவராத்திரி அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா 10 நாள் திருவிழா நடக்குது. ஐப்பசி பங்குனியில பிரம்மோற்சவமும் பண்றாங்க. மார்கழியில வர திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இங்க தேரோட்டமும் நடக்குது. இந்த தேரோட்டம் சிவ பூதகணம் வாத்தியங்கள் முழங்க முதல் தேர்ல விநாயகரும், 2வது தேர்ல முருகனும், 3வது தேர்ல நடராஜரும், 4வது தேர்ல குற்றாலநாதரும், 5வது தேர்ல குழல்வாய் மொழி அம்மனும் ஒன்றன் பின் ஒன்றாக வலம் வராங்க. இந்த தேரை பக்தர்கள் வடம் பிடிச்சு எடுக்கிற காட்சி ரொம்பவே அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம தை மாசத்துல வர மகம் நட்சத்திரத்தன்னைக்கு இங்க தெப்போற்சவமும் நடக்குது. இந்த திருக்கோவில் தினமும் காலை 6 மணில இருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணில இருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கு. இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல முருகர் கையில வில்லேந்தியபடி காட்சியளிக்கிறார். இவருக்கு பக்கத்திலேயே வள்ளி தெய்வானை 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்தபடி நிக்கிறாங்க. இந்த காட்சி வேற எந்த கோவில்லையுமே இல்ல, இந்த குற்றாலநாதர் கோவில்ல தான் சிறப்பா இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல அகத்தியருக்கு தனி சன்னதியும், அகத்தியருக்கு நேர் எதிர அவரோட சீடரான சிவாலய முனிவருக்கும் தனி சன்னதியும் இருக்கு. நீங்களும் திருநெல்வேலி வந்தீங்கன்னா மறக்காம இந்த குற்றாலத்துக்கு வாங்க. இந்த குற்றாலத்துல அருள்பாலிக்கிற குற்றாலநாதர் வழிபாடு பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அனுபவத்தையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.